I welcome you to learn English. During, while இந்த ரெண்டு வார்த்தைகளையும் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதன் போது, அந்த நேரத்தில், அந்த வேளையில் அப்படின்னு அர்த்தம். ரெண்டையுமே ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு சின்ன ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ரெண்டு வாக்கியங்களில் ஸ்டார்டிங்கில் ஒயில் வருமா டூரிங் வருமா அப்படிங்கிறத இந்த ரூல்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். I welcome you to the channel Syntax Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி மாடல் சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஒயில், டூரிங் இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறப்ப ஒரு சின்ன ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அது இந்த ரூல் தான். ஒயில் யூஸ் பண்ணுறப்ப ஒரு வேர்ப் இருக்கும், அந்த வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். வேர்ப் அப்படின்னா வேலையை குறிக்கும் வார்த்தை. டூரிங்கில் ஐஎன்ஜி வராது. தட்ஸ் ஆல். He talks to me. அவர் என்னிடம் பேசுகிறார். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. He is preparing a coffee. அவர் ஒரு காஃபி தயாரித்து கொண்டிருக்கிறார். இந்த preparing அப்படிங்கிறது verb. He talks to me while he is preparing a coffee. காஃபி தயாரித்து கொண்டிருக்கும் போதே என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். He talks to me while he is preparing a coffee. Preparing அப்படிங்கிற verb ஐஎன்ஜியோட வர்றதுனால இங்கே டூரிங் வரக்கூடாது. He talks to me during he is preparing a coffee. இந்த மாதிரி வந்துச்சுன்னா that is wrong. Grammatically wrong. அந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது பாருங்க. டூரிங் வந்துச்சுன்னா he talked to me during my visit to his home. இந்த இடத்துல visit அப்படிங்கிறது ஒரு noun. To his home, அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்த போது அவர் என்னிடம் பேசியிருந்தார். He talked to me during my visit to his home. ஆனால் whileல பாருங்க ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு. while he is preparing a coffee. They sell snacks. இது ஒரு வாக்கியம். அவர்கள் ஸ்நாக்ஸ் விற்கின்றனர். இட்ஸ் ஷோ டைம். இது காட்சிக்குண்டான நேரம். இது காட்சி நேரம். இட்ஸ் ஷோ டைம். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்ப சேர்க்குறப்ப தே செல் ஸ்நாக்ஸ் டூரிங் த ஷோ டைம். காட்சி நேரத்தில் ஸ்நாக்ஸ் விற்கின்றனர். ஓகே, ஒயில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோன்னா தே ஆர் செல்லிங் ஸ்நாக்ஸ். ஸோ இந்த இடத்துல செல்லிங் அப்படிங்கிற ஒரு வேர்ப் வந்துடுது. அதே மாதிரி அடுத்த வாக்கியத்தில் பாருங்கள். ஒயில் த மூவி இஸ் பிளேயிங். மூவி ஓடிக்கிட்டு இருக்கு, ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ பிளேயிங் அப்படிங்கிற வேர்ப் வந்திருக்கு. ஸோ அதனால ஒயில் வந்திருக்கு. ஒயில் ஹி வாஸ் ஆஸ்கிங் தே ஆன்சர்ட். அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்கள் பதில் அளித்தனர். தே ஆன்சர்ட் டூரிங் தி கொஸ்டின் செஷன். அவர்கள் கேள்வி நேரத்தில் பதில் அளித்தனர். தே ஆன்சர்ட் டூரிங் த கொஸ்டின் செஷன். ஸோ ஆன்சர்ட் அப்படின்றது வேர்பு தான், ஆனால் பாஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் மேலே இருக்கிற சென்டென்ஸில் பாருங்கள். ஒயில் ஹி வாஸ் ஆஸ்கிங். ஆஸ்கிங் அப்படின்னா ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. ஹி டாக்ஸ் டு மீ ஒயில் ஐ ஆம் டிரைவிங். நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் என்னிடம் பேசுகிறார். ஹி டாக்ஸ் டு மீ ஒயில் ஐ ஆம் டிரைவிங். ஹிஸ் மதர் ஸ்லெப்ட். அவருடைய அம்மா தூங்கிட்டாங்க. ஹிஸ் மதர் ஸ்லெப்ட் ஒயில் ஹி வாஸ் பிளேயிங். அவர் விளையாண்டு கொண்டிருக்கும் போது அவருடைய அம்மா தூங்கிட்டாங்க. ஹி ரோட் அன் எக்ஸாம் டூரிங் ஹாலிடேஸ். இந்த இடத்துல வேர்ப் எதுவுமே இல்லை பாருங்கள். ஹாலிடேஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம், விடுமுறைகள். டூரிங் த சம்மர் சீசன், வெயிற்காலங்களில். வாட்டர் ஸ்கேர்சிட்டி இம்ப்ரூவ்ஸ், தண்ணீர் பற்றாக்குறை அதிகரிக்கும். ஸோ டூரிங் தி சம்மர் சீசன் அந்த சென்டென்ஸில் வேர்ப் எதுவுமே இல்லை. இம்ப்ரூவ்ஸ் அப்படிங்கிற வேர்ப் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ஒயில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒயில் த பெல் இஸ் ரிங்கிங். ஸோ மணி அடித்து கொண்டிருக்கும் போது த ஸ்டூடெண்ட்ஸ் கம் அவுட் ஃப்ரம் தி கிளாஸ். மாணவர்கள் வகுப்பை விட்டு வெளியே வந்தனர். சம்மரில் தினமும் அவர் ஸ்விம் பண்ணுவார். ஹீ ஸ்விம்ஸ் எவ்ரி டே டூரிங் தி சம்மர். இந்த டூரிங் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நவுன் ஃபார்ம் வந்திருக்கு பாருங்கள். வேர்ப் எதுவுமே வரல. டூரிங் த இன்டர்வியூ தே ஆஸ்க்ட் அபவுட் மை ஸ்டடீஸ். காணலின் போது அவர்கள் என்னுடைய படிப்பை பற்றி கேட்டனர். டூரிங் தி இன்டர்வியூ தே ஆஸ்க்ட் அபவுட் மை ஸ்டடீஸ். ஒயில் தே வேர் பிளேயிங் ரெயின் ஸ்டார்டட். அவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது மழை ஆரம்பித்தது. ஒயில் தே வேர் பிளேயிங். ஸோ இந்த இடத்துல பிளேயிங் அப்படிங்கிறது வேர்ப், ப்ராக்ரெசிவில் இருக்குது. இட் இஸ் நாட் குட் டு ஸ்பீக் ஓவர் எ ஃபோன் ஒயில் வி ஆர் டிரைவிங் எ வெஹிக்கிள். நாம் ஒரு வண்டியை ஓட்டி கொண்டிருக்கும் போது ஃபோனில் பேசுகிறது நல்லதில்லை. இட் இஸ் நாட் குட் டு ஸ்பீக் ஓவர் அ ஃபோன் ஒயில் வி ஆர் டிரைவிங் எ வெஹிக்கிள். இந்த மாதிரி டூரிங் ஒயில் யூஸ் பண்ணி மாடல் சென்டென்சஸ் நீங்களாக ஃப்ரேம் பண்ணுங்கள். இதில் இருக்கிற சென்டென்சஸுடைய வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்
இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.